மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பேன். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் போகி அன்றைக்கி எடுத்தது தான். அண்ட் இது கூடவே பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உள்ளே போகலாமா? இது வந்துட்டு கரெக்டாக போகி அன்றைக்கி எடுத்தது. காலையில், அதாவது விடிய காலையெல்லாம் கிளம்பலான்னு தான் பிளானு. அடுத்தடுத்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். லேட்டானா ஒரு 10 மணி போல் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். எப்போ ஊருக்கு கிளம்புறதுனாலும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் எப்போவுமே கிளம்புவோம். அதுவும் போகி வேறு, அப்படியே விட்டுட்டு போக முடியுங்களா? ஸோ காலையிலே சூப்பராக வீட்டில் பூஜை பண்ணிட்டு தான் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். பொங்கல்னாலே கண்டிப்பாக க்ளீனிங் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ பொறுமையாக ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி ஒரு வழியாக வீடியுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. காலையில் குட்டீஸுமே ரெடி ஆகிட்டு எப்படா கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கங்கே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி ஒரு வாட்டி பார்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணணுமா, கதவை சாத்தணுமா, ஜன்னல் சாத்தணுமா, லைட் ஆஃப் பண்ணுமான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ ஊருக்கு கிளம்புறதுனாலும் குட்டீஸ் செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அப்பா போகலாமான்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நாங்கள் 3 பேர் ரெடி ஆகி 1 ஹவருக்கு மேலேயே ஆச்சு. நம்ம வீட்டு சார் தான் வந்துட்டு ரெடி ஆகவே இல்லை. ரெடி ஆகலை மீன்ஸ் கார் தொடச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ், ரெடி ஆகிறேன்னு அது கொஞ்சம் நேரம், அப்படி இப்படின்னு அப்படியே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இங்கே திண்டிவனம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் முழுக்க வந்துட்டு நிறைய கோலமாவு கடை இருக்கும். சரி போகும்போது பொங்கலுக்கு கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலமாவு வாங்கலான்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லா கடையிலுமே நல்லா தான் இருந்தது. சரி இங்கே நிறுத்தி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கணும். பார்த்தா மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு, உள்ளார ஈரமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காஞ்சிரும், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வெயிலில் வைங்க, காஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நாங்களும் வந்துட்டு கையில் இழுத்து பார்த்தேன், எனக்கு இழுக்கவே வரல. சரி எதுக்கும் வாங்கிட்டு போய் நம்ம காய வச்சு பார்க்கலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருந்தது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கலர் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்ட இருக்கும். தம்பி ஆரம்பிச்சுட்டு அப்பா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் ஃபோன் பேசிகிட்டே இருந்தனால காலைல சாப்பிடவே இல்லை. சரி அவங்களும் பசிக்குதுன்னு சொன்னதுனால சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டோம். ஏன்னா எப்படி இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாக தான் ஆகும் அப்படிங்கிறதுனால நிறுத்திட்டாங்க. பாப்பா ஏறினதுமே தூங்கிட்டா. அவள் ஏறினா தான் நமக்கு சேஃபு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கூட வாமிட் பண்ணிவிடுவான். சார் தான் வந்துட்டு வாய் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாட சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு பொங்கல் சாதம் செஞ்சு அது கூட வந்துட்டு கருவாட்டு குழம்பு வச்சு படைப்பாங்க. ஸோ நான்வெஜ் நாங்கள் வந்து சாப்பிட்லான்றதுனால ஃபஸ்ட்டு கடைக்கு போனதுமே குட்டீஸுங்க நான்வெஜ் தான், பிரியாணி தான் ஆர்டர் பண்ணாங்க. பாப்பா எடுக்கும் போதே வேண்டான்னு சொல்லிட்டா. பட் எனக்கு தான் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா காலையும் அவன் சாப்பிட்லையா. சரி வாமிட் எடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவளுக்கு போட்டு கொடுத்தேன். அப்படியே மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டாங்க. இன்னுமே தூக்கம் போகல, பட் சாப்பிட்டா தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக சாப்பாடு ஊட்டி கூட்டிகிட்டு போயிட்டோம். பட் தூங்கிட்டா, மறுபடியும் ஏறினதுமே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வாமிட் எதுவும் பண்ணலை. கரெக்டாக ஊருக்கிட்ட வர ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். எப்படா வீட்டுக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம தெருக்கிட்ட வரும்போது இன்னும் ரொம்ப குஷியாகிடும். தம்பியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி, வந்துட்டோன்ட்டு. என் ஹஸ்பண்டு தெரியுதோ இல்லையோ, தம்பிக்கு தெரியாதாலும் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே தம்பியோட ரொம்ப க்ளோஸ். எல்லோரும் செம்மையாக பேசுவாங்க தம்பிக்கிட்ட. அவருமே அப்படியே ஜாலியாக எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கன்னா சுத்த போடான்னு சொல்லி விட்டாச்சு. போகும்போதே வந்துட்டு ஆயான்னு சொல்லிகிட்டே இப்போ நாங்கள் கார் நிறுத்தணுமோ இல்லையோ, கார்கிட்ட இருந்தே ஆயான்னு ரெண்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் தான் வந்துட்டு வந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் விலாக் எதுவும் எடுக்கலை, ஏன்னா அவங்கள பார்த்த உடனே அப்படியே டைம் போயிடுச்சு. இதோடு வந்துட்டு பொங்கல் விடிய காலையில் தான் வந்துட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே பொங்கல் சூப்பராக ஹாப்பியாக போயிருக்கோன்னு நம்புகிறேன். எங்களுக்குமே நல்லபடியாக போச்சு. அண்ட் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரி பொங்கல் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த கலர் வந்துட்டு என்னை ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அவங்க என்னென்னா வாங்கிட்டு போய் காய வைங்கன்னாங்க. நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை காய வைக்கிறதுக்கு. ஸோ எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் மாவு விடவே வரல. ஒரு மாதிரி திரியாக வந்துச்சு. எப்படியோ வச்சு மேனேஜ் பண்ணி கோலமும் போட்டு முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு வெயில் வர்றதுக்குள்ளார கற்பூரம் காட்டி படைக்கணுங்கிறதுனால அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் அப்படின்னாலே வில்லேஜில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே விசேஷமாக ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல், காலேஜஸ், அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க ஏரியான்னு பிரித்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இப்போ சூப்பராக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லேஜ்லையுமே சூப்பராக இருக்கும். அத்தை காலையில் 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு வாசலிச்சு கோலம் போட்டுட்டு ஒரு 5 மணி போலலாம் வந்துட்டு டீ போட்டு குடிச்சிருவாங்க. அண்ட் எங்களுக்குமே போட்டு வச்சுட்டாங்க. நேற்று ஈவினிங் வாங்கின பால் இருந்தது. இங்கே வந்துட்டு அவங்களே வந்து கறந்துட்டு நமக்கு எவ்வளோ வீட்டுக்கு தேவையோ அந்த பாலை கொடுத்துட்டு மீதி பால் வந்துட்டு அளந்து நோட்டில் எழுதிட்டு போயிடுவாங்க. அதனால் பாலில் வந்துட்டு ஒரு ட்ராப் கூட தண்ணிங்கிறதே கலக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இது நம்ம மாட்டு பால் அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் மாமாவும் காலையிலே போயிட்டு படைக்கிறதுக்கான பூ எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க அத்தை. அதையுமே ஹஸ்பண்டுக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கடகடன்னு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூரியன் வரதுக்கு முன்னாடி கும்பிடணுங்கிறதுனால. நிலத்தில் விளையக்கூடிய காய்கறியெலாம் வச்சு சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு பூவு, அருகம்புல்னு வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு காலையிலேயே சூப்பராக வந்துட்டு கரும்போட நம்ம தலையை வந்துட்டு வெல்கம் பண்ணியாச்சு. அவரும் அப்படியே அழகாக உதிச்சு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அப்படியே ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சமையல் வேலை தான் படைக்கிறதுக்கு. ஸோ காலையில் வந்துட்டு படைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு படைக்கிறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு வெளியில் அடுப்பு வச்சு விறகு மூட்டி அதில் பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அத்தைக்கிட்ட கேட்பேன். பட் அவங்க வந்துட்டு பழக்கம் இல்லாமலாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க மேரேஜ் ஆகிட்டு வந்ததுலேருந்தே அந்த மாதிரி செஞ்சதில்லை போல இருக்குது. பட் மாமா வந்துட்டு விறகு மூட்டி வெளியில் தாம்மா வந்துட்டு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொல்லிட்டேன் மாமா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு. பழக்கம் இருந்திருக்கு. பட் காலப்போக்கில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எப்படி ஈஸியாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டாங்க. பட் நிறைய இடத்துல இன்னுமே விறகு மூட்டி தான் வந்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காலையில் வந்துட்டு பொங்கல் சாதத்தையும் வச்சாச்சு. இங்கே சைடில் சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அத்தை வந்துட்டு தம்பி பாப்பாவை குளிக்க வைக்கிறது, வெளி வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பூஜை வேலைக்கான சமையல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வந்துட்டு பச்சை பயிறு எடுத்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துப்பேன். குழைய வேகிற அளவுக்கு. விசில் அடங்கினதுமே வெல்லம் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். 1 கப் ரைஸ் எடுத்தோமா, ஸோ 3/4 கப் அளவு வந்துட்டு வெல்லம் எடுத்துட்டு நல்லா அந்த சூட்டோட ரைஸில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காவெல்லாம் வந்துட்டு நல்லா நெய்யில் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோயிலில் செய்கிற சக்கரை பொங்கல் மாதிரி வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இறக்கும் போது சின்னதாக ஒரே ஒரு சின்ன துண்டு பிஞ்ச் அளவு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா வந்துட்டு டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டு பொங்கல் குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு அவரைக்காய், பூசணிக்காய், அப்புறம் வந்துட்டு சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இது கூடவே வந்துட்டு மொச்சை, அவரை, துவரை, தானிய வகைகள்லாம் போட்டு நல்லா வந்துட்டு அது கூடவே வந்து மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் இதை வந்துட்டு அப்படியே அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடணும். கூடவே பூண்டுமே தட்டி சேர்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு திக்காகிற வரைக்கும் கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா பூசணி குழம்பு ரெடி. செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு தாளித்து போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு இறக்கி ஒரு கொதி வர விட்டு இறக்கணும் அப்படின்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் சாதத்துக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் வந்துட்டு பொங்கல் சாதம், வாழைக்காய் பொரியல், இது கூடவே சக்கரை பொங்கல் அண்ட் வந்துட்டு சாதம், இது கூடவே வந்துட்டு பொங்கல் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தோம். இது கூடவே நெய்யிலே வந்துட்டு சேமியாவும் ஜவ்வரிசியும் வறுத்து விட்டு வேக வச்சு பால் ஊற்றிட்டு சக்கரை, நட்ஸ் எல்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. அது கூடவே வந்துட்டு மெதுவடையும் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒயிட் ரைஸ். பொங்கல் சாதம் பிடிக்காதவங்க இது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வடை போட்டு எடுத்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன, படையலுக்கு தான் வேலை. இது கூடவே படித்ததில் பிடிச்சது வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை பாராமல் பாடுபட்டு
விளைத்தெடுத்த நெல்மணிகளை புதுப்பானையில் போட்டு பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமும் செல்வமும் நம் வாழ்வில் பொங்கி சாதி மத பேதமின்றி சங்கடங்கள் ஏதுமின்றி கைகூப்பி வரவேற்போம் இந்த தைப்பொங்கல் திருநாள். உடல்கள் வேறு வேறாக இருக்கலாம், எங்கள் எண்ணங்களும் மனங்களும் வேறு வேறு அல்ல. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எங்கள் மனதில் இருப்பது இன்று பொங்கலோ. சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இயற்கை அன்னைக்கு பெரிய நன்றிகள் சொல்லிவிட்டு நாம் ஆரம்பிப்போம் இந்த திருநாளை புது நாளாக. சொந்தங்களோடும் உறவுகளோடும் நம் சொந்த ஊரில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு புது நாள் தான், புது சந்தோஷம் தான். இருக்கிற இந்த நாளை தொலைச்சிட்டு நாளைக்கு என்ன இருக்குமோ நாளான்னைக்கு என்ன இருக்குமோன்னு யோசிக்காம இந்த நாளை இருக்கிறவங்களோட சந்தோஷமா நிம்மதியாக கொண்டாடணும். அப்படின்னா நம்ம சந்தோஷம் வெளியே எங்கேயும் கிடையாதுங்க, நம்ம கிட்ட தான் இருக்கிறத எப்பவுமே என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் என்ன, படையலிட்டு சூப்பராக கற்பூரம் காட்டி எங்கள் வீட்டு குட்டீஸோட குடும்பத்தோட சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்ட மயக்கத்தோட ஆட்டம் பாட்டம் தான் எங்கள் வீட்டு குட்டீஸ் கூட. அப்படியே வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லாவே போச்சு. எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு ஸ்கூலில் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது போல், அதுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் பண்ணால் பத்தாது, கூடவே அக்காங்களாம் சேர்ந்து பண்ணணும்னா அவங்களையும் களத்தில் இறக்கி விட்டார். அப்புறம் என்ன, ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அப்படியே பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கலுக்கு வந்தாச்சு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு வீட்டுக்கு பேக் சைட் மாட்டு தொழுவத்தில் வந்துட்டு நேற்று என்னெல்லாம் வந்துட்டு பூஜை பொருட்கள் வச்சோமோ அதே மாதிரி இன்றைக்குமே நிலத்தில் விளைஞ்ச பொருள், கரும்பு, மாயலை, ஆவாரம் பூ இது கூடவே நிறைய வந்துட்டு வச்சு பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு தொட்டி கட்டி அதில் தவிடு போட்டு காலையில் கற்பூரம் காட்டி ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கழனிக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். நம்ம தான் கிடைச்சதெல்லாம் சாமி ஆக்கிடுவோமே. ஸோ இங்கே ஒரு போஸ் கம்பம் இருந்துச்சு கிணத்துக்கிட்ட. ஆக்சுவலாக கிணத்துக்கிட்ட தான் வந்துட்டு சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இதையே நாங்கள் வந்துட்டு சாமி ஆக்கி அங்கேருந்து 3 கல்லை எடுத்து வச்சு சாமி உருவமாக நினச்சி சூப்பராக வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வச்சு நல்லாவே வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். எதுக்காக கழனியில் போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா விவசாய நிலம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு வருஷம் முழுக்க நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு பூமி மாதாவுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா பெரியவங்க, அவங்களுக்கும் 7 கன்னிமார்கள் வந்துட்டு நிலத்தில் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நன்றி சொல்கிற விதமாக தான் வந்துட்டு கழனியில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறது. அண்ட் இது கூடவே வந்துட்டு ஏதாவது புது துணி, டவலோ இல்லை ட்ரெஸ்ஸோ எது வேணால் எடுத்து வச்சு இங்கே படைக்கணும். நாங்கள் வீட்டில் ட்ரெஸ் வச்சு படைப்போம் அப்படிங்கிறதுனால கழனியில் வந்துட்டு சின்னதாக ஒரு டவல் வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். வந்த புதுசில் எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஒரு 3-4 இயர்ஸ் அத்தை தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து வேலை பார்த்துப்பாங்க. நானும் வந்துட்டு குட்டீஸுங்களும் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு போவோம். கேட்டால் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு நம்மக்கிட்ட பொறுப்பை தள்ளி விடுறாங்களாம். என்ன பொறுப்பை தள்ளி விட்டாலும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் எந்த ஒரு முன்னுரிமையாக இருந்தாலும் எப்போவுமே அவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள். அண்ட் இது கூடவே வந்துட்டு சுருட்டு, அப்புறம் வந்துட்டு வளையல் இதெல்லாமே வச்சு படைப்போம். இது எதுக்காக அப்படின்னா குலதெய்வமும் சரி, அது கூடவே காவல் தெய்வமும் சரி, நம்ம இருக்கக்கூடிய நம்ம வந்துட்டு உழவு செய்யக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு காவலாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு படைக்கிற விதமாக அதெல்லாம் வச்சு படைப்போம். வந்த புதுசில் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. தம்பி பாப்பாவுமே இப்போ கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் ஏமா பண்ணுறோம், எதுக்குமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும். முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இப்போ நம்ம கூட இருப்பாங்க போல் அப்படின்ட்டு. பட் இப்போல்லாம் பண்ணும்போது அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னு சொல்ல தெரியல. அது ஒரு 4 இயர்ஸ் பேக்கோட அந்த மொத்த ஹாப்பினஸையும் வந்துட்டு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரும் இல்லை, என் ஹஸ்பண்டோட தம்பி. இப்போ அவங்க இல்லை, அவங்க எங்களை விட்டு போய் 4 இயர்ஸ் ஆகுது. சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போது இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இல்லை. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்த பிறந்து 40 நாள் இருக்கும் போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. குழந்தைக்கு இப்போ வரைக்கும் அவங்க அப்பா முகம்னா என்னன்னு தெரியாது. அப்பானா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவர் தான். ஸோ என்னையும் அவன் அம்மான்னு தான் கூப்பிடுவான். எப்போவுமே அவன் எங்கள் பையன்தான். அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே அவன் எங்களுடைய கடைக்குட்டி தான். ஸோ எனக்கு இங்கே சாமி கும்பிடும் போது அவங்க ஞாபகம் தான் வரும். இங்கே எங்கேயாவது நிற்கிறீங்களா, எங்கள் கூட பேசுகிறீங்களா, எங்ககிட்ட ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல.
எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அத்தைக்கோ இல்லை அந்த பிள்ளைக்கோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் யோசிக்க கூட முடியலை. அந்த பிள்ளையும் எங்கள் கூட தான் இருக்குது. பக்கத்துலேயே அம்மா வீடு, ரிலேட்டிவ் தான். ஸோ அம்மா வீட்டில் அங்கேயும் மாற்றி மாற்றி கொஞ்ச நாள் இருப்பாள். அதை தாண்டி அவட்ட எதுவும் பேச முடியல, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா. குழந்தை உலகம், குழந்தை கூட நான் இருந்துக்கிறேன்க்கா அப்படின்ட்டா. அப்படியே போகுது எங்கள் லைஃப். அதுதான் நான் நிறைய மொமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் லைஃப் ஒரு செகண்ட். அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். இப்படிலாம் வாழணும் அந்நியாரே, அப்படிலாம் வாழணும் அந்நியாரேன்னு சொன்ன ஒரு மனுஷன் இன்றைக்கி இல்லை. காலையில் பேசிட்டு போன ஒரு மனுஷன் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இல்லைன்னு யோசிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் யாருக்குமே அந்த கொடுமை வரக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், கஷ்டத்தை தலையில் தூக்கி வச்சுக்காதீங்க. கஷ்டம் இன்றைக்கி இல்லாட்டி இன்னொரு நாள் சரியாயிடும். ஒரு செகண்டில் எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்டுரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எதையும் கடந்து போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி தான் கடந்து போய்கிட்டு இருக்கும். எல்லாமே பிள்ளைங்களுக்காக. இந்த நாள் பிள்ளைங்களுக்காக, அடுத்த நாள் பிள்ளைங்களுக்காக. இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டு சோர்ந்துட்டோம், இல்லை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுங்க ஏன் என்ன எதனாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்கன்றதுனாலே வந்துட்டு எதையுமே அவங்கக்கிட்ட காட்டிக்கிறது இல்லை. பட் அவங்க நம்ம கூட இருக்காங்க, எங்கள் கூட தான். ஒரு மனுஷனால் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், அண்ணி, அண்ணா, பசங்க, ஒய்ஃபுன்னு இந்த அளவுக்கு உயிராக இருக்க முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அதனால தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கடவுளுக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு போல். கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு கேட்டாங்க, ஏன் வந்துட்டு உங்கள் மச்சனை காட்ட மாட்டீங்க, சிஸ்டரை காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காட்டக்கூடாதுன்னெலாம் இல்லை, இதையுமே நான் சொல்லக்கூடாது அப்படி தான் நினச்சேன். இப்போ சொல்கிறதுக்கான ஒரே ரீசன், லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. சந்தோஷம், கஷ்டம் எதுவுமே. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்தி என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இருக்கிற இந்த லைஃப்பை, கடவுள் கொடுத்துருக்க இந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஹாப்பியாக கொண்டு போங்க. இது மட்டும்தான் என்னோடய ரெக்வஸ்ட். அண்ட் இதுக்கப்புறம் ப்ளீஸ் அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க. அண்ட் அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கழனி வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் மாமா வந்துட்டு எப்போ ஊருக்கு வந்தாலும் கழனிக்கு போயிட்டு வாங்க, கழனிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஹோல் கழனியுமே வந்துட்டு மாமா மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. தனியாலாம் பார்த்துப்பாங்க. ஒரு செகண்ட் கூட உட்காரவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பயிர் வச்சாலும் அதுக்கு நடுவில் அகத்திக்கீரை வைக்கிறது, இந்த மாதிரி கத்திரிக்காய் போடுறது, தக்காளி போடுறது, சின்ன வெங்காயம் போடுறது, பச்சை மிளகா போடுறதுன்னு ஏதாவது ஒன்று வந்துட்டு இந்த கேப்பில் போட்டு வச்சுட்டே இருப்பார். மஞ்சளுக்கு நடுவில் போடுறது, இந்த வாழைத்தாருக்கு பக்கத்தில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பார். அண்ட் முள்ளு கத்திரிக்காய் வந்து போட்டிருந்தார் இந்த டைம். இதில் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு இங்கே வேலூர் சைடில் மட்டும்தான் வந்துட்டு இந்த முள்ளு கத்திரிக்காய் கிடைக்கிது. வேறு எங்கேயுமே வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் கிடைக்காது. ஸோ அதனாலே நான் இங்கே வந்தேன்னா வந்துட்டு ஒரு 1/2 kg 1 kg வாங்கிட்டு போயிடுவேன். வீட்டில் போய்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த லைன் முழுக்க வந்துட்டு லைனாக வந்து வச்சுருக்காரு. அண்ட் இந்த சைடில் இப்போ தான் வந்துட்டு வாழையுமே வச்சுது. அதுவுமே இப்போ தான் கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி அழகோடு இருக்க ஊர் பிடிக்குமா, இல்லை எப்போ பாரு கச்ச 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 கச்சன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க சென்னை போன்ற இடங்கள் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முழுக்க முழுக்க சென்னையில் வளர்ந்ததுனால எனக்கு இந்த மாதிரி இடம்ன்றது ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் நான் ஹஸ்பண்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், லைஃப்பில் 2 விஷயம். ஒன்று கடன் இல்லாத லைஃப், இன்னொன்று பசங்களுக்கு தேவையான விஷயங்கள், முக்கியமாக அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன். இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாதுப்பா. நம்ம ஃப்யூச்சரில் இங்கே வந்து இருக்கணும். ஃப்யூச்சர்லன்னு இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சிக்கிறது, சீக்கிரமே ஒரு 7-8 மணிக்கெலாம் தூங்குறது, அந்த ஒரு லைஃப் ஸ்டைலே வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னே சொல்லலாம். அதனாலே எனக்கு இங்கே வந்தாலே போகிறதுக்கு துளி கூட மனசே வராது. ஹஸ்பண்ட் வேலை, பசங்க ஸ்டடீஸுன்றதுனாலே வந்துட்டு போகிறதா இருக்குது. அண்ட் தம்பிக்குமே இங்கே வந்தால் அவ்வளோ பிடிக்கும். ஒரு செகண்ட் அங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க, கேட்டை விட்டு கூட வெளியே அனுப்ப முடியாது. பட் இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளாரே இருக்க மாட்டாங்க, வெளியிலே தான் ரவுண்டிங் எனி டைம். அண்ட் வந்துட்டு
அவங்க தாத்தா கூட போகணும், ஆயா கூட இருக்கணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு குட்டீஸ் மோஸ்ட்லி வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஆயா தாத்தா இருந்தாங்கன்னா நாங்களாம் தேவையே கிடையாது, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் சார் வந்துட்டு அவங்க தாத்தா கூட வந்துட்டு வேலை பார்க்கணும், நானும் இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். சரி வாடா இன்றைக்கி ஒரு நாள் நீ வந்துட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அவனை பார்க்க விட்டுட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டோம். மாமாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். பேரன் வந்துட்டு மம்முட்டி பிடிச்சதுமே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தார், வீட்டுக்கு போய் சுற்றி போடுமான்ட்டு. பெரியவங்க எவ்வளோ அழகு இல்லை, அந்த ஒரு பெரியவங்களோட கைடன்ஸில் இருந்தாலே நம்ம லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும்ன்றது வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தான் நிறைய தெரியுது. அண்ட் அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அத்தை மாமாவை. நல்லாயிருக்கும்ல கூட இருந்தா அப்படின்ட்டு நிறைய டைம் யோசிப்பேன். அம்மா அப்பாவும் கூட இருக்கணும், அத்தை மாமாவும் கூட இருக்கணும், அண்ணா கூட இருக்கணும், என்னோடய கோ-சிஸ்டர் கூட இருக்கணும், நான் அத்தனார் கூட இருக்கணும், எல்லார் கூடயும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நிறைய வந்துட்டு தோணும். பட்டு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஓடிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நானும் என்னோடய தங்கச்சியும் சேர்ந்து தான் வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணோம். அவள் வந்துட்டு சூப்பராக சமைப்பா, என்னை விட டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவா. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணேன், அவள் தான் ஃபுல்லாக செஞ்சது. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் தொக்கு, இது கூடவே குடல் கறி இதெல்லாம் செஞ்சு பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் விளக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு இலை போட்டு படையல் பண்ணியாச்சு. அண்ட் பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வந்துட்டு பொலி தண்ணி வைப்பாங்க. பொலி தண்ணினா ஒன்றும் இல்லை, சாதம் பொங்கி வருது இல்லைங்களா, அந்த பொங்கல் பொங்கி வருது இல்லைங்களா, அந்த பொங்கி வர டைமில் வர தண்ணியை எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக வந்துட்டு பொங்க சாதம் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருவாங்க. வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு காணிலையும் எடுத்துகிட்டு போய் தெளிப்பாங்க. அண்ட் இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு வந்து கழுத்தில் கட்டுறதுக்கு வந்துட்டு மா இலை, வேப்ப இலை, அகத்திக்கீரை இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ஒரு மாலை மாதிரி கட்டி மாமா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குமே பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்துட்டு சாமி மாடை வந்துட்டு ஃபுல்லாக குளிப்பாட்டி கொம்பில் பெயிண்ட் அடித்து பலூன் கட்டி இதெல்லாம் கழுத்தில் போட்டு கோயில்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. இந்த குட்டீஸை படைக்கிறப்ப கூப்பிட்டு வந்து பூஜை ரூமில் நிறுத்த வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம், ஒரு பாடுபடுத்தி எடுக்கிறாங்க. ஆனால் அண்ணாக்கும் தம்பிக்கும் எப்போவும் ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி தான். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பா மட்டும் மிஸ்ஸிங், ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வரல, சித்தி மட்டும் தான் வந்திருந்தாங்க. அண்ட் நாங்களுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சூப்பராக போச்சு டே. எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு அப்படியே எல்லாம் கொஞ்சம் நேரம் படுத்தாச்சு. ஈவினிங் போல் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மூலம் அடிச்சுட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் கோயில்கிட்ட வந்துட்டு மாடை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வருவாங்க. செகண்ட் டைம் அடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிச்சுட்டு போகும்போதே ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்தும் மாடை வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க பின்னாடியே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கோயில்கிட்ட போய் இதே மாதிரி அங்கே பொங்கல் வச்சு அந்த பொலி தண்ணி வந்துட்டு மாடு மேலே சுற்றி தெளித்து பூஜை பண்ணி கோயில்கிட்ட நிற்க வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அனுப்புவாங்க. நாத்தனார் பாப்பா வந்துட்டு தம்பியை விட 1 இயர் சின்ன பிள்ளை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் கயல்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாளுங்க. எனி டைம் எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனும் சின்ன பையனும் வந்துட்டு பயங்கரமாக ஒன்றா தோளில் கை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவன் 2 பேரும் ட்வின்ஸு, அவங்க 2 பேரும் ட்வின்ஸுன்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் பசங்க என் கூட இருந்தாலே என்னோடய சந்தோஷம் அவ்வளோதாங்க. அவங்களுடைய ஃபேஸ், அவங்களோட சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் தான் என்னோடய உலகம், என்னுடைய மொத்த சந்தோஷமும் இது. என் மைண்ட்லேருந்து எப்போவுமே எடுக்க முடியாத விஷயம், எப்போவுமே எனக்கு 3 பசங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் கயல்மாவும் எங்கள் அண்ணா பையனும், இவங்க 5 பேரும் எப்போவுமே என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். இவங்க 5 பேரும் என் கூட இருந்தாலே வேறு எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது, போதுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க குழந்தைங்க இருந்தாலே. வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் என்னோடய ஆசை அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ தெரிஞ்சு புரிஞ்சு வளரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அண்ட் மாடு விட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போச்சு. நான் போல் தம்பி, அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட், பசங்க 3 பேர் இவங்களாம் தான் வந்துட்டு போயிருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அங்கே கோயில்கிட்ட வந்துட்டு மாடு சாணம் போடுது இல்லைங்களா, அந்த சாணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல்லையும் வேல் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது எதனாலன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீட்டில் பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் சூப்பராக போச்சு. இதில் வந்துட்டு நான் ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தால் ஐம் ரியலி சாரி. எப்போவுமே ஹாப்பினஸ்ஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், கஷ்டத்தை கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். இன்றைக்கி சொன்னதுக்கான ஒரே ரீசன், கஷ்டத்தை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறோம், இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத
ஒரு விஷயமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கும் வந்துட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணேன். எப்போவுமே எங்கள் கூட இருப்பாங்க அண்ட் கடவுளும் எங்கள் கூட இருப்பாங்க. கடவுள் ரூபத்தில் அவங்க எங்கள் கூட இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலிக்காகவும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லோரும் சூப்பராக இருப்போம். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை.